நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி அவனுடையது நம்ம லைஃப்ல என்ன இருக்கு, அதுக்கு நம்ம என்ன இடம் கொடுத்து வச்சிருக்கோம், எப்படிப்பட்டவைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றோம்ன்றதை நம்ம நிதானிக்கணும், யோசிக்கணும். இன்னைக்கு நாம பாருங்க, ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொசு உள்ள வந்துடக்கூடாதுன்னு என்ன பாடுபடுறோம். அது கொசு வத்தி, அதுக்குமா வலை போட்ட ஒரு ஜன்னல், அதுக்குமா ராத்திரி டென்னிஸ் விளையாட்டு வர எல்லாம் அடிச்சு கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போறது. ஏன்னா நம்மளை கொசு கடிச்சிடக்கூடாது, உடம்பு பாய்ச்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். ஆனால் நம்மை அழிக்கவும் நம்மை கொல்லவும் திருடவும் வருகிறவனுடைய செயல்பாடுகளை நம்ம லைஃப்ல ஓப்பன் பண்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கோமா? நான் சொன்னது போல சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வந்து இன்னசென்ட்டா உள்ள விட்டுருப்போம், நமக்கே தெரியாது வந்தது, ரொம்ப கேஷுவலா செஞ்சிருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் எலி சத்தம் போட சவுண்ட் போடும். அப்புறம் நமக்கு தெரியும் இது சத்தம் சரியில்லையே, இது என்ன ஒரு மாதிரி பண்ணுது, நம்ம லைஃப் சரியா போக மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா லைஃப்ல ட்ராக் டக்குன்னு புரளும், திடீர்னு கண்ணு அப்படி திரும்பும், திடீர்னு ஏதாவது தேவையில்லாத பார்த்துட்டு உட்காந்துருப்போம், தேவையில்லாத அனுப்பிட்டு இருப்போம், தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருப்போம். உள்ள இருந்து ஆண்டவர் பேசுவார், இது தேவையில்லையே, இது எந்த இல்லையே, இது என் வார்த்தை இல்லையே, இது என்னுடைய இது இல்லையப்பா, இது எப்படி உள்ள வந்துன்னு கேட்பாரு. நம்ம சொல்ல முடியுமா அவனுக்குரிய இது எதையுமே என் வாழ்க்கையில் நான் வச்சுக்கல, நான் உள்ள கொண்டு வரலன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் அவனுக்கு எதிர்த்து நின்று நம்ம அவனை விரட்ட முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பாருங்க, இந்த காலங்கள்ல பிசாசு அவனுக்கு எவ்வளவு தந்திரமா நம்ம லைஃப்ல இன்புட்ஸ் கொண்டு வரான் தெரியுமாங்க. ஆரம்பத்துல தப்பா தெரிஞ்ச நிறைய காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லியே அக்செப்டிங் நியூ நார்மல், ஒரு புதிய இயல்பாக நம்ம மாத்திட்டோம், நியூ நார்மலா மாத்திட்டோம். நீங்க நிறைய பேருடைய வாலிப பிள்ளைகள் நான் பேசும்போது அவங்க கண்டுபிடிக்கிற காரியங்களை தான் அவங்க சொல்றாங்க, அங்கிள் என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, படிக்க முடியல, தூங்க முடியல, டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். அவங்கள்ட்ட போய் ஆராய்ச்சி பார்த்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணா என்னடா உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க லைஃப்ல பல விதமான காரியங்கள் தேவையில்லாதவைகளை பல வருஷமா உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. அது வெளிப்பாடுகள் அவங்களால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கேட்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒன்னா உள்ள நம்மளை சேர்ந்த பிறகு விரட்ட முடியாத அளவு நம்முடைய பிரச்சனைகளை பெருசாக்கி வச்சுட்டோமா? நம்ம யோசிக்கணும். பாருங்க, இன்னைக்கு வயசு 13-15 தான், ஆனால் அடிக்டட் டு மொபைல், அடிக்டட். 13 வயசுல 15 வயசுல இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட், ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட், ட்விட்டர்ல அக்கௌண்ட், எல்லாத்துலயும் அக்கௌண்ட். அதில் என்னப்பா உனக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு கேட்டால், அது உனக்கு உயிர் கொடுக்குதா, வாழ வைக்குதா அப்படின்னு கேட்டால், பெரும்பாலான பிள்ளைகளுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த நன்மையுமே கிடையாது. நம்மளை இன்னும் மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய், நம்மை பாவ கரைக்குள்ளே கொண்டு போய், அவசியம் இல்லாதவைகளை கேட்கவும் பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் இது ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து நல்ல பிள்ளைங்க, ஐயோ இங்கே பைபிள் தான், நோட்ஸ் தான், இங்கெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க லைஃபுடைய பர்சனல் லைஃப்பை பாருங்கள், வாட் ஆர் தி எக்ஸ்போஸ் டு? எதற்கு அவங்க கண்களை திறந்து வச்சுருக்காங்க, எதுக்கு செவிகளை திறந்து வச்சிருக்காங்க, எதுக்கு உதட திறந்திருக்காங்க, எதுக்கு கையை திறந்திருக்காங்கன்னு பார்த்தா எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவைகளுக்கு திறந்து வச்சிருக்காங்க. ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். இதான் நம்ம கதவை திறந்து வச்சிருக்கியாப்பா, அவன் வந்து ஃப்ரீயாக சுற்றி ஓடுறதுக்கு ஒன்று வந்து உன்னோட நிற்காது, அதோட சேர்த்து ஒரு 5 கூட்டு வரும் உள்ள. நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், as a growing up kid, do you think your Twitter account or your Facebook account or your Instagram is actually feeding you and giving you life? உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குதா, அது உங்களுக்கு உயிர் கொடுக்குதா, உங்களை நல்லவனா மாத்திருதா, அல்லது உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்குள்ள உங்களை கொண்டு போதா? நீங்க அதை அடைக்கிற வரைக்கும் அவனை நீங்க மேற்கொள்ளவே முடியாது. நிறைய பேர் என்ன தெரியுமா அதுக்கு சொல்ற காரணம், அதுல என்ன தப்பு இருக்கு கேட்கிற கேள்வி, அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொன்று சொல்ற காரணம், எல்லாருமே அதை வச்சிருக்காங்க, நான் மட்டுமா வச்சிருக்கேன்? நான் கேட்கிறேன், எல்லாரும் குழியில விழுந்தா நீ விழுந்துருவியா? No. You know what is right, you know what is needed, you know what is good. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னு ஆசைப்படுற நாம அவன் கொண்டு வருகிற தீமைகளுக்கு நம்ம கதவை எங்கேயா திறந்து வச்சிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எத்தனை பேரோட லைஃபை நாசம் பண்ணிருக்கு தெரியுமாங்க? எத்தனை பேரோட லைஃப் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த செல்போன் வந்து எத்தனை பேருக்கு எடுத்துருக்கு தெரியுமா? எத்தனை பேரோட லைஃப் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ அத்தனையும் தெரிஞ்சுட்டு உட்காந்துருங்க, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதை பார்க்க, எந்த கதையெல்லாம் அவசியம் இல்லையோ அதை உட்காந்து நல்லா உட்காந்து பார்த்து நல்லா உட்கார வச்சிருக்கான். நம்ம என்ன சொல்றோம், அப்போலே போ சாத்தானே. அவன் சொல்லுவான், ஏய் நானே உள்ளதான இருக்கேன், என்ன பார்த்து என்ன போன்ற, நீ தானே விட்ட உள்ள, என் பொருள்லாம் உள்ளதான் இருக்கு, என் சரக்கெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போனா நான் எப்படி போவேன்? சரக்கை வாங்கி வச்சுக்கிட்டேன் நான் எப்படி வெளியே போவேன்னு அவன் சொல்லுவான். அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்குமா? ஏன்பா நம்ம லைஃப் போராட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள எல்லா அக்கிரமத்தையும் வச்சுக்கிட்டு அப்பப்போ சர்ச்சைக்கு மட்டும் வந்துட்டு போயிடும். ஆனால் நம்ம இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே அந்த ஆளுங்க நம்மளை மேற்கொள்ளுது, அந்த ஆளுங்க நம்மளை மேற்கொள்ளுதுங்க.
இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமாங்க, இந்த சர்ச்சில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன், ஆனால் இந்த பர்சனல் ரூம்ஸ், தங்களுடைய தனிப்பட்ட அறைகள்ல அடிமைகளாக உட்காந்துருக்காங்க தெரியுமா? இரவு நேரங்கள்ல மாய்மாலங்கள், எவ்வளவோ மறைவுகள், அவங்க வாழ்க்கையில போராட்டங்களுக்கு விடுதலை கிடையாது. இங்க வேறதான். The other side there's a different room open for the devil. அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் இடம் ஓப்பனா இருக்கு. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன். மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்றவர் வந்து ஃபேஸ்புக்குடைய ஃபவுண்டர். ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சவர் அவர் தான். பல கோடிகளுக்கு அவர் வந்து அதிபதி. மார்க் ஜக்கர்பர்க் ஒரு யூத மனுஷன். அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு. அவர் வீட்டில் டிவி இல்லையா, அவர் டிவி வச்சுக்க மாட்டேன்னாராம். ஏன்னா அது என் நேரத்தை கெடுக்கிறதுனால டிவி வேணான்னாராம். யாரு? உலகத்தூர நேரத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்க மனுஷன் தான் வாழ்க்கையில நேரம் கெட்டு போக கூடாதுன்னு வீட்டில் டிவி வச்சுக்கலாம். நோ டிவி இன் ஹவுஸ். அப்போ நான் யோசித்தேன், எல்லாமே வஞ்சிக்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு தான் மட்டும் எப்படி இருக்கணுமா? தான் வந்து எந்த விதத்துலையும் நேரம் கட்டு போடக்கூடாது. ஆனால் மற்றவ எல்லாரும் ஃபேஸ்லேயே தான் உட்காந்துருக்கான். அதை விட்டு புக்கை விட்டு வேற எந்த புக்கையும் பார்க்கறது இல்லை, அதுலே தான். பிசாசுக்கு நீங்க இடம் கொடாம இருங்க. அவனுக்கு எதிர்த்து நிக்கணும்னா இயேசு சொன்னாரு, அப்பா அவன் என்கிட்ட வந்தான்னா அவனுடைய எதுவுமே என்கிட்ட இல்லப்பா. அவன் எப்படி என்ன மோத முடியும்? எப்படி என்கிட்ட வழக்காட முடியும்? எப்படி என்ன பலவீனப்படுத்த முடியும்? அவனுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை. நம்ம சொல்ல முடியுமாமா? நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? சோதனையை உட்படுத்துகிற காரியம் என் லைஃப்ல இல்லை, நான் அதை எடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அந்த சோதனையோட விளையாடிக்கிட்டு உட்காந்துருக்கோம்? எத்தனை பேர் போராடிட்டு உட்காந்துருக்கோம்? நமக்கு தெரியுது அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஆப், அந்த ஒரு பொருள், அந்த ஒரு இடம், அந்த ஒரு ஆள் நம்மளை தொடர்ந்து வழிவிலக பண்றாங்க நமக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இறக்கம் கொடுத்துட்டே இருக்கோம். சரியாயிடும். சில பேர் என்னன்னா விழ வேண்டியது, நம்ம திருப்பி ஜோம் பண்ணு, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் செய்ய மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன். ஒரு வாரம் தான், திருப்பி தூக்கிறோம், திரும்ப பழைய. ஏன்னா நமக்கு இறக்கம் அது மேல. பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் உங்களை விட்டு ஓடி போக வேண்டுமானால் அவனுடையது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த ஈரான்ல நடந்தது போல அவங்க இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க, எப்படிடா இந்த குண்டை அவனுக்கு கொண்டு வந்தானுக்குள்ள. 2 மாசத்துக்கு முன்னாலே ஒருத்தனை கொல்லணும்னு வந்து அவன் திட்டம் போடுறான் அப்படின்னா, நித்திய வாழ்வுக்கு நேரம் போயிட்டு இருக்க நம்ம மேல எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருப்பான் பாருங்க. இவனை எப்ப காலி பண்றது? நம்ம நிறைய நினைக்கிறோம், 2 மாசமா படுத்திருக்கேன், ஒண்ணுமே இல்லையா, நாங்களாம் கிளீனா இருக்கோம். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ எப்ப நீ வந்து அசருவேன்னு அவனுக்கு தெரியும். டைம் பார்த்து அடிச்சா பிழைக்கவே முடியாது. இன்றைக்கு அவனுடையது எதை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய்? எதை வைத்திருக்கிறாய்? உண்மையா நீங்க ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சில காரியங்களை நம்ம தரித்து போடுறது நல்லது. இயேசு சொன்னார், உன்னுடைய வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் நீ என்ன பண்ணு? தரித்து போட்டுரு, அதை எடுத்து போட்டுரு, வேணாம் பிடிங்கி போட்டுருன்னு. உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை வெட்டி போட்டுருனாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, 2 கண்ணோட நீ நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒற்றை கண்ணனாக நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறது நல்லது. 2 கையோட நீ போய் நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு 1 கையோட நீ எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம். அதனால நீ கொஞ்சம் ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுன்றாரு. சிலதெல்லாம் கடினமான தீர்மானங்களை நீ எடுத்தால்தான் நீ ஜெயம் பெற முடியும். உனக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காப்பா, உன்னை வழிவிலக பண்ணுதா, உன்னை சோதிக்குதா, உன் நேரத்தை கெடுக்குதா, கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை உன்னை விட்டு அகற்றுதா, உன்னோட எண்ணங்களை கெடுக்குதா, உன்னை கரப்படுத்துதா, பாவத்திற்குள்ளாக்குதா, வெட்டி போடாத, வேண்டாம், அது உனக்கு அது வேண்டாம். ஒரு கான்டாக்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும், அந்த கான்டாக்ட் வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறாங்க, உன்னுடைய மனசை வந்து கரப்படுத்துறாங்க, தெரியுதா? பிளாக் பண்ணு. அதுக்கு உட்காந்துட்டு ப்ளீஸ் சாரி அனதர் டைம் நெக்ஸ்ட் டைம் ஐ அம் பிஸி எதுக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்? வெட்டி போடுது, வெட்டி போட்டுரு, வேண்டாம். அது எதுக்கு நமக்கு? அது நம்ம ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கலன்னா நம்ம வந்து வின் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு பி வெரி ஹார்ட். சாத்தானுக்கு நம்ம இரக்கம் காட்ட 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 அவன் நம்மளை பலவீனப்படுத்திட்டே இருக்கும். இரக்கமே என்ன பண்ணக்கூடாது, காட்டவே கூடாது, அவ்வளவுதான். அவனுடையது எனக்குள்ளே இல்லை என்று சொல்ல நிலைக்கு நம்ம வரும்போதுதான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவனுடையதை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அதோட அப்பப்போ விளையாடிட்டு அப்பப்போ நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்பப்போ டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அவன் நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவர் சும்மா தான் பேசுவார், ஆனால் நம்ம கஸ்டமர் தான் இவரு. அவன் சொல்லுவான், கஸ்டமர் தாங்க, ராத்திரி 12 மணிக்கு ஆன் பண்ணுவார் பாருங்க, நம்ம கஸ்டமர் தான் இவரு சொல்லுவான். இவர் பாருங்க நைட் ஷோ வருவார் பாருங்க, கரெக்டா வருவாரு. நீ எங்கன்னா சுத்திடுவா, நைட் ஷோ கரெக்டா வந்து நம்மளால தான் இவரு ரெகுலர் கஸ்டமருங்க இவரு. அவன் சொல்றான், சில பேர் பார்த்து அவன் பயப்படுறதே கிடையாது. நம்ம துதியை பார்த்து சில பேர் துதி எடுத்தால் சாத்தான் ஓடும். அவன் சொன்னான், நீ என்னன்னா எடுத்துக்கோ, நீ தான் நேரத்துக்கு கரெக்டா நம்மகிட்ட வந்துருவிய. இங்க துதி, அங்க அவனுடையது நம்ம லைஃப்ல வச்சுக்கிட்டு அவனை விரட்டலாம் நினைச்சீங்கன்னா அவன் எங்கேயும் போக மாட்டான். என்னுடைய பேகேஜ் எல்லாம் உள்ள வச்சிருக்கான், என்ன மட்டும் விரட்டினா எப்படி? அப்ப என் பேகேஜ் வேணும், நான் வேணாமா?
அவன் கரெக்டாக உட்காந்துருக்கும், கரெக்டாக இருக்கும். He will never let us go. ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளர விடவே மாட்டோம். நம்ம முன்னேறவோ ஆண்டவரண்டை நெருங்கவோ அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக். we will never grow. ஆண்டவர் சொன்னார், நீ 2 பேர்ல ஏதாவது ஒருத்தரை தான் நீ வந்து நேசிக்கணும், ஒருத்தனை வெறுக்கணும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது கூடாத காரியம். நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் லைஃப்ல தேவனை விட்டு என்னை விலக்கி உலகத்துக்கு நேராகவும் மாம்சத்துக்கு நேராக பாவத்துக்கு நேராக நடத்துற காரியங்களை என் லைஃப்ல நான் ஓப்பனா வச்சிருக்கேனா? அந்த அக்கௌண்ட்டை லைவா வச்சிருக்கேனா? அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேனா? அது எப்பயாவது அப்பப்போ உள்ள போய் என்னுடைய மாம்ச ஆசைகளை நான் அதில் வந்து தீர்த்துக்கிறேனா? ஏன் நான் அதை வச்சு அதை வந்து என்னால் எடுக்க முடியல? என்னால் வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ? அவனுக்கு இடம் கொடாதிருங்க, இடம் கொடாதுங்க. இடம் கொடுக்காம எதிர்த்து நில்லுங்க. ஏசு எதிர்த்து நின்னாரு, அவனால் நிற்க முடியல இயேசுனால. ஏன் தெரியுமா? அது தெரியும், உன்னுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை, நீ எதுவுமே உரிமை கொண்டாடவே முடியாது. என் லைஃப்பை நான் செட்டரைட் பண்ணணும். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டிருக்கிறான்னா, நான் இன்னைக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன், அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானா அவனுக்குரியது எதுவுமே என் வாழ்க்கையில இல்லாதபடி மொத்தத்தை நீங்க தூக்கி என்ன பண்ணணும்? வீட்டை விட்டு வீசணும், நம்முடைய மனசை விட்டு வீசணும், நம்முடைய மொபைலை விட்டு வீசணும், நம்முடைய வாழ்க்கையை விட்டு வீசுற வரைக்கும் அவனுடைய ஆதிக்கம் நம்ம லைஃப்ல இருந்துட்டே தான் இருக்கும். அப்பப்போ விசிட்டர் மாதிரி வந்து போவான். அவனை விட்டுறாதீங்க. நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை அழிக்கும் எதுவும் நம்ம இடம் கொடுக்காமல் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க.